என்ன அது கேஎஃப்சியில் ஆஃபர் போகுதா? ஆமாங்க. கேஎஃப்சியில் ஒரு ஆஃபர் போகுதுன்றத நம்பி நானும் என்னோடய பசங்களும் கேஎஃப்சியில் போய் செம்ம கூட்டத்துக்கு மத்தியில் பில்லை போட்டுட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்து நின்றா, தம்பி உங்களோட ஆர்டர் கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. சரி, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆர்டரை தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். எவ்வளவு நேரமுங்க, சரியா ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நம்மளோட ஆர்டரை நம்ம கையில் கொண்டு வந்து தந்தாங்க. அந்த மூமெண்ட் இருக்கே, அந்த மூமெண்ட் அப்படியே தூக்கிட்டு போகணும் போல இருந்தீங்க. ஒரு வழியாக நம்மளோட ஆர்டர் கையில் கிடச்சிட்டு நம்ம ஆர்டர் பண்ணினது என்னென்னு சொன்னால் 8 பீஸ் பக்கெட் ஒன்றும், அப்புறம் அவங்களோட ஆஃபர், அந்த ஆஃபர் என்னென்னு சொன்னால் 4 சிக்கன் பர்கர், அப்புறம் 8 ஹொட் ட்ரம்லெட்ஸ், அதோட ஒரு பெப்சி 2990 தராங்கன்றதை நம்பி நாங்களும் ஆர்டர் பண்ணமுங்க. சரி, எடுத்த ஆர்டர் தான் கிடச்சிட்டுதே, இனி என்னப்பா ஓப்பன் பண்ணுங்க சாப்பிடுவோம்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு தலைவர், இருடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிடுவோம், ஸ்டேட்டஸில் போடுவோம், குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சரி, ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சாச்சு, நீ சாப்பிட்றது தானேன்னு சொல்லி நாமளும் ஓட பண்ணின சிக்கனையும் பர்கரையும் சாப்பிடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சு எங்களுக்கு கொடுத்தான் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பர்கருக்கு ஒரு இன்முட்டுக்காண்டு சிக்கனையும் வச்சு கொஞ்சம் மயனைஸையும் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் தக்காளி சோஸையும் போட்டு பர்கர்ன்ற பேரில் ஒரு அளப்பறையை கிளப்பி விட்டானுங்க பாருங்க. சரி, ஓட பண்ணிட்டா என்ன செய்கிறது, நமக்கு வாட்ச் ஆஃபர் இதுதான்னு சொல்லிட்டு தந்த பர்கரை சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் பரவாயில்லைங்க, குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அதோட அவங்க தந்த இந்த சிக்கன் ட்ரம்லெட்டையும் சாப்பிட்டோம். ஓகே, அவரேஜாக ஒரு கேஎஃப்சியில் கிடைக்கிற ஒரு கேஎஃப்சி சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் எங்களுக்கு ஃபீல் ஆச்சுது. நல்லா இருந்துச்சு, சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டோம். அப்புறம் அவங்களுடைய அந்த பக்கெட் சிக்கன் அல்டிமேட் என்று சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வாச்ச சிக்கன் ஓகே தானேன்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டையும் நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சாப்பிட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேக் பண்ணிட்டோம். சரி, எல்லாம் முடிஞ்சு தானே வீட்டை கிளம்புவோம்னு பார்த்தா நம்ம 90s கிட்ஸ் அண்ணன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், தம்பி அந்த ஜெஃப்னா கிரில்ல ஒரு ஐஸ்கிரீம் இருக்குடாப்பா, சூப்பராக இருக்கும், போய் சாப்பிட்டு பார்ப்போம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஆமாங்க, அவங்க கொடுக்குற அந்த கோன் ஐஸ்கிரீம் இருக்கே, அந்த கோன் ஐஸ்கிரீம் அவங்களுடைய ஹோம்மேட் ஐஸ்கிரீம். அவங்க வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம்னு சொல்லி இன்னும் ஹைப் ஏற்றினாங்க. வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு கோன் ஐஸ்கிரீம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 3 பேர் ஐஸ்கிரீம் குடித்தோம். அந்த கோன் ஐஸ்கிரீம் அந்த மிஷினில் வெட்டி எடுக்கும் பொழுதே அப்பா, அந்த மிஷினை ஆட்டையை போட்டுட்டு போய் நாம் வீட்டை வச்சு சாப்பிட்டா என்னன்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்துச்சுங்க. பாருங்கள், அப்படியே அழகாக அந்த கோனை செட் பண்ணி ஒரு டிஷ்யூவையும் வச்சு மேலே அந்த சொக்கோ சிறப்பையும் தூவி சிறப்பாக அந்த கோனை கொடுத்தாங்களுங்க. நாங்கள் 3 பேர் கோன் குடித்தோம். அதில் நம்மளோட வந்த இன்னும் ஒரு 90s கிட்ஸ் அண்ணா, தனக்கெல்லாம் கோல்டு தம்பி, இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு மைலோ வாங்கி கொடுன்னு சொல்லி குழந்தை பிள்ளைத்தனமாக கேட்டதால் அவருக்கு ஒரு மைலோ வாங்கி கொடுத்துட்டு நாம் 3 பேரும் அந்த ஐஸ்கிரீமை அமர இருந்து சாப்பிடுவோம். வாங்கடா, சரி கேஎஃப்சி தான் நம்மளே ஏமாற்றிட்டான், இந்த ஜாஃப்னா கிரில்டு ஐஸ்கிரீம் ஆச்சும் நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் அழகாக இருந்து சாப்பிட்டவங்க. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம். கேஎஃப்சிலேயே ஒரு வேர்த்தாக நாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த 200 ஐஸ்கிரீம் தானுங்க. என்னடா கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நைட் நாம் ஃபுல்லாக டோட்டலாக சாப்பிட்டதில் டோட்டல் பில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டை கிளம்பிட்டோமுங்க. அப்புறம் என்ன, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கேஎஃப்சியில் அவனுங்க கொடுக்குற அந்த ஆஃபரை நம்பி போய் ஏமாந்துட்டோமா என்று சொல்லி நினைச்சாலும் அந்த ஜெஃப்னா கிரில்ல அவங்க கொடுத்த அந்த ஐஸ்கிரீம் எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுதுங்க. இதோட சரி, நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சதோ எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தாங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரியான கண்டென்ட் உள்ள வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக தந்துட்டுருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. தேங்க்யூ. அன்டில் பாய் பாய், see you.